ஹலோ டியர் ஸ்டூடெண்ட்ஸ், ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம். இந்த வீடியோவில் +2 பப்ளிக் எக்ஸாமுடைய ரிசல்ட்டு நாளைக்கு இல்லை அப்படின்ட்டு தேர்வுத்துறை உடைய ஒரு புதிய அப்டேட் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். தமிழகத்தில் ஆட்சி மாற்றம் ஏற்பட்டு புதிய அரசு பதவி ஏற்கக்கூடிய நிகழ்வு சற்று தாமதமாகுது. இதனால் +2 ரிசல்ட்ஸ் வெளியீட்டில் தாமதமாகலாம் அப்படின்ட்டு அரசு தேர்வுகள் இயக்கம் சார்பாக ஒரு புதிய அப்டேட்டை கொடுத்துருக்காங்க. ஏன்னா +2 ரிசல்ட்ஸ் வெளியிடப்படுவதற்கு அரசினுடைய ஒப்புதல் தேவை. ஸோ அப்போ புதிய அரசு பதவியேற்றவுடன் இதற்கான அப்டேட் வரும்னு அரசு தேர்வுத்துறை அதிகாரிகள் விளக்கம் கொடுத்துருக்காங்க. ஸோ நாளைக்கு 8ஆம் தேதி ரிசல்ட்ஸ் வருமாண்டா? ரிசல்ட்ஸ் நாளை வெளியிடப்படுவது சந்தேகம்தான். ஏன்னா அஃபீஷியல் அப்டேட் கண்டிப்பாக வந்துடும். எப்போ வரும் சார் இருக்காங்கண்டா, திங்கட்கிழமை 11ஆம் தேதி ரிசல்ட்ஸ் வெளியிட்டாங்கண்டா அதற்கு முந்தைய நாள் அது குறித்து அதிகாரப்பூர்வ அப்டேட் கொடுப்பின்னு சொல்லிட்டாங்க. ஸோ நாளைக்கு மே 8ஆம் தேதி +2க்கான ரிசல்ட்ஸ் வெளியிடப்படுவது சந்தேகமே. சார் அப்போ எப்போ வரும்டா? கண்டிப்பாக வரக்கூடிய திங்கட்கிழமை வரலாம். மே 11ஆம் தேதி திங்கட்கிழமை வரலாம். சனிக்கிழமை மே 9ஆம் தேதி வர வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப குறைவு. திங்கட்கிழமை வரலாம். ஏற்கனவே பார்த்தீங்கன்னா டிஎன்இ கவுன்சிலினுடைய ஆன்லைன் அப்ளிகேஷனுடைய அப்டேட்டும் கொடுத்துட்டாங்க. தமிழகத்தில் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜுடைய அப்ளிகேஷனுடைய அப்டேட்டும் கொடுத்துட்டாங்க. ஸோ அதனால் மிக விரைவாக +2 உடைய ரிசல்ட்ஸை எதிர்பார்த்து மாணவர்களும் பெற்றோர்களும் காத்திருக்காங்க. மிக விரைவாக அரசு தேர்வுத்துறை எல்லா வேலையும் கம்ப்ளீட் பண்ணி ரெடியாக இருக்காங்க. புதிய அரசினுடைய ஒப்புதல் கிடைத்தவுடன் +2க்கான ரிசல்ட்ஸ் அப்டேட், அஃபீஷியல் அப்டேட் நாளைக்கு ஈவினிங் கூட வரலாம். திங்கட்கிழமை ரிசல்ட்ஸ் வர 100% வாய்ப்புகள் இருக்குது. வெயிட் பண்ணிக்கோங்க. என்றைக்கு ரிசல்ட்ஸோ அதற்கு முந்தைய நாள் அதிகாரப்பூர்வமாக அப்டேட் கொடுத்துருவாங்க. ஸோ அன்பார்ந்த மாணவ மாணவிகளே, +2ல் நல்ல மதிப்பெண் எல்லா மாணவ மாணவிகளுக்கும் வரணும். எல்லாம் ப்ரே பண்ணிக்கோங்க.